பண்ணியிருப்பாங்க. பட் அதையும் மீறி நீங்கள் ஆன் பண்ண முடியும். எப்படி தெரியுங்களா? ஸ்டாட்டிக் பைபாஸ், நாட் ஸ்டாட்டிக் பைபாஸ், மெயின்டெனன்ஸ் பைபாஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பைபாஸ்க்கு ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். திடீர்னு யூபிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு யூபிஎஸ் அங்கே ரன் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு நீங்கள் வந்து உங்களுடைய மெயின்டெனன்ஸ் பைபாஸ் சுவிட்சை நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெட் ஷார்ட் ஆகும். உங்கள் யூபிஎஸ்சில் எனி பிரச்சனைகள், அந்த அவுட்புட் செக்ஷனில் இல்லை எங்கேயாவது பிரேக்கர் ட்ரிப் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எப்பவுமே 2 யூபிஎஸ் யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த யூபிஎஸ் ஹெல்த்தி யூபிஎஸ் எங்கே இருக்கோ அங்கே போகும். 2 இன்வெர்டர் செக்ஷனுமே ஃபால்ட் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ் போகும். ஸ்டாட்டிக் பைபாஸில் இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெர்டர் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஸ்டாட்டிக் பைபாஸ் வந்து மொத்த லோடுமே எந்த இன்வெர்டர் செக்ஷன் நல்லா இருக்கோ அங்கே வந்து மாறி வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்வெர்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு போகுதுன்னு. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் பைபாஸ்ன்னு சொன்னால அது எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் பைபாஸில் யூபிஎஸ் போயிடுச்சு.